ஆண் குழந்தை இந்தியாவில் பல ஜென்ரேஷன்ஸாக ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல தம்பதிகள், பல தாத்தாமார்கள், பாட்டிமார்கள். நம்ம ஊரில் ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தம்பதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகளா பிறக்குதுன்னு வைங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டு மருமகளை ஒரே பெண் குழந்தையா பெற்று போட்டுட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க சொல்றதை கவனிச்சிருப்பீங்க. அறிவியல் ரீதியில உருவாக போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு முடிவு பண்றது உண்மையில யார் தெரியுமா? அந்த குழந்தையோட அப்பா தான், அம்மா இல்ல. எஸ், நம்ம உடம்புல பல செல்கள் இருக்கு. அந்த செல்கள்ல குரோமோசோம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, உங்க வம்சத்தை பத்தின முழு தகவலும் அடங்கிய ஒரு கையேடு மாதிரி. உங்க கலர் என்ன இருக்கணும், உங்க விரல் என்ன நீளம், உங்க கண் கலர் என்ன, உங்க தலைமுடி என்ன, உங்க உயரம் என்ன, இது எல்லாமே இதுல அடங்கியிருக்கும். இது ஆண்கள்ட்ட எக்ஸ்னும் ஒய்னு ரெண்டு இருக்கும். இப்ப ரெண்டு புத்தகம் மாதிரி அல்லது ரெண்டு ஜாதகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். பெண்கள்ட்ட இது எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆணோட எக்ஸ் உயிரணு ஏற்கனவே பெண்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் உயிரினு சேர்ந்தா பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு ஒய் உயிரினு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒய்